ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. எவ்வளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இது சொன்னா சகட முடியுங்க சொல்லுவாங்க. சில பேர் மண் ஓட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு கூட சில பேர் செய்யறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டில் திமுகவின் 15வது பொதுக்குழுவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருப்பது மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில் இருக்கும் என்னை மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையையும் உருவாக்கி இருக்கக்கூடாதே என்ற நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது என்று நொந்து போய் கூறியிருந்தார். ஆண்டுகள் 2 ஆனாலும் இன்னமும் சில அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களின் நடவடிக்கைகள் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த லிஸ்டில் புதுவரவாகி இருக்கிறார் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவலிங்கம் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது சேலம் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும், அரசு அதிகாரிகள் திமுக நிர்வாகிகளுக்கு தோழர்களாக தான் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் நிர்வாகிகள் சிலர் வாகனங்களில் மண்ணள்ளி செல்கின்றனர், வீடுகளுக்கு ஓரிரு வண்டிகள் அள்ளினால் பரவாயில்லை, உங்களுக்கு திறமை இருந்தால் மண் ஓட்டிக் கொள்ளுங்கள், மாட்டிக்கொண்ட பின் நம் கட்சி காப்பாற்றவில்லை என்று என்னிடம் புகார் சொல்லக்கூடாது. கட்சியினருக்கு நான் எதையும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இங்கு உள்ளதால் சில விஷயங்கள் என்னால் பேச முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதெல்லாம் இப்ப சொன்னா சகட முடியுங்க சொல்லுவாங்க. சில பேர் மண் ஓட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு கூட சில பேர் செய்யறாங்க. அதை அவங்க திறமை அது போய் மாட்டிட்டு அது நான் என்ன பண்ண முடியும்? மாவட்டம் தானே முடியும். ஆனா உங்களுக்கு ஓட்ட முடியாது நான் சொல்லுவேன். இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினர் மணல் அள்ளி வருவதாக பல்வேறு புகார்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் ஒருவரே அதனை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் முக்கிய நிர்வாகிகளின் இது போன்ற பேச்சும் செயல்பாடும் தான் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுப்பதாக அதே கூட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் முணுமுணுத்தபடி சென்றுள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.